குட் மார்னிங் டு எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு அழியாத கோலங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கட்டாயமாக ஒரு ஆழமான விரும்பத்தகாத, இனிமையான, துன்பமான, சோகமான, பயமுறுத்துதலான ஒரு வகையான நினைவுகள் இருக்கதான் செய்யும். இந்த நினைவுகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. இது இவங்க எதிர்பார்த்து உண்டாக்கி கொள்வதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த வகையான ஒரு என்ன ஓட்டங்கள் இவங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதுக்கு யாரு மூலகர்த்தான்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு புள்ளி வைத்தவங்க யாருன்னு தெரியாது, கோடு வரைந்தவங்க யாருன்னு தெரியாது, கோலம் உண்டான விஷயமும் நமக்கு தெரியாது. அதுக்கு வர்ணம், அதாவது வண்ணங்கள் பூசின ஆட்கள் யாருன்னு தெரியாது. ஆனா ஆழமாக ஹோமியோபதி மற்றும் உளவியல் பார்வையில பாத்தீங்கன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 95-90% நாம தான், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீதி சதவீதம். ஆனா இந்த கேஸ்ல இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான மன ஓட்டங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்கு தெரியாதனால புள்ளி வைத்தது யாருன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர வரைக்கும், கோடுகள் போட்டது யாருன்னு சந்தேகம் இருக்கும். அதுக்கு பதிலாக புள்ளியை வைத்தது இறைவன் சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கையாளர்கள், மற்றவர்கள் இயற்கைன்னு சொல்லுவாங்க, மற்றவர்கள் சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. கோடு போட்டவங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா கடவுள் இல்லைன்னா இயற்கைங்கிறது கோடு போட்ட மனிதனை குறை சொல்லுவாங்க. இந்த கோடு போட்ட மனிதன் இந்த புள்ளி வைத்த இறைவனையோ இயற்கையோ குறை சொல்லுவாங்க. இதுதான் காலகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல ஹோமியோபதி எப்படி பார்க்குது, இதுக்கு எப்படி விடை காணுது அப்படிங்கிறத பார்ப்பதுதான் இந்த அழியாத கோலங்கள். என்கிட்ட கொஞ்சம் வருடத்துக்கு முன்பு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வராங்க. அவங்க வரும்போது எனக்கு சகோதரன் சகோதரி போல தெரிஞ்சது. பெண் கொஞ்சம் வயது அதிகமானவங்களாகவும், ஆண் கொஞ்சம் வயது கம்மியானவர் போல. நான் அவங்க கிட்ட நீங்க என்ன உறவு முறை அதெல்லாம் கேட்டுக்கல. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி முதல் சொன்னாங்க, இவருக்கு டிப்ரெஷன் அதிகமா இருக்குங்க, இப்ப சமீப காலமாக கோபங்கள் அதிகமா வருது, சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க. நான் அவர்கிட்ட இவங்க யாரு அப்படின்னு கேட்டேன். அதாவது இந்த பேஷண்ட் ஆணுகிட்ட இவங்க யாருன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்னுடைய ஆசிரியை அப்படின்னு சொன்னாங்க. அத்திபூத்தாப்புல எனக்கு ஒரு ஷாக்கிங் என்னன்னா, ஒரு ஆசிரியை மாணவரிடம் கூட்டு அதுவும் வயதான காலகட்டத்தில் கூட்டு வருதுங்கிறது அதிசயமான ஒரு விஷயம். ஒரு சமயம் சொந்தமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். சார், என் கூட படிச்சவன் சார், நான் தான் இவனுக்கு டீச்சரா இருந்தேன், கிளாஸ் டீச்சரா இருந்தேன், ஹையர் செகண்டரி கிளாஸ் எடுத்தேன், நல்லா படிக்கிற பையன், அதிகமான மார்க் வாங்குவான், நான் கெமிஸ்ட்ரி டீச்சர், என்னோட பாடத்திலையும் சரி எல்லா பாடத்திலையும் நன்றாக படிப்பான், யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான், நல்லா துருதுருன்னு இருப்பான், நல்லாவும் படிப்பான், எந்த கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி படிச்சுட்டு நான் அவனை டைரக்ட் பண்ணேன், இந்த மாதிரி நீ இந்த படிப்பு படி அப்படின்னு சொன்னேன். அவனை மேக்ஸ் எடுக்க சொன்னேன், ஏன்னா மேக்ஸ் அவனுக்கு நல்லா வரும். அதனால பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சான். படிச்சுட்டு எம்எஸ்சி மேக்ஸ் ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ணும்போது குரூப் 1 குரூப் 2 பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் எழுத சொன்னேன். அதுல அவனுக்கு குரூப் 2 கிடைச்சிருச்சு. குரூப் 2 வேலையில ஜாயின் பண்ணிட்டான். இப்போ ஒரு கிளாஸ் 2 ஆபீசரா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்படி ஒரு சின்சியரான பையனை நான் பார்த்ததே இல்லை. என்கிட்ட தான் டியூஷன் ஹையர் செகண்டரி படித்தான், கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்தான். நான் அவனுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொன்னான், இவன் மேரேஜ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னான். நான் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு அவனுக்கு தகுந்த வயசு வந்துருச்சு, கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் பொண்ணு எல்லாம் பார்ப்பாங்க. பொண்ணு பார்த்தா இல்லைன்னு சொல்லிடுவான். டீச்சர் யாரை சொல்றாங்களோ அவங்களதான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவான். நான் நல்ல பொண்ணா இருக்கும்போது இதை கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொன்னா கடைசியில வேண்டான்னு சொல்லிடுவான். இப்படி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். காலங்கள் நகர்ந்துகிட்டே போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில நான் அவனை கூப்பிட்டு ஏன்டா கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட ரொம்ப டீட்டெயிலா கேட்க ஆரம்பிக்கும் போது, மேடம் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன்னா உங்களை பிரிய வேண்டியது வரும்,
இப்ப நான் டெய்லி உங்களை பார்க்கறேன். அதாவது படிப்பை முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு, வேலையில ஜாயின் பண்ணி, இது வரைக்கும் உங்களை வந்து நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் இங்க ஊர்ல இருக்கும் போதெல்லாம் உங்களை டெய்லி பார்ப்பேன். அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். கல்யாணம் முடிச்சிட்டா உங்களை பார்க்க வேண்டிய வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு மாணவனா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் அதிர்ச்சியும் இருந்தது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலையும் எனக்குள்ள இருந்தது. நான் கொஞ்சம் ஷார்ப்பாவே கேட்டேன், என்ன இருக்குங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. சார், கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா, எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இந்த பையனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரொம்ப நல்ல சிறப்பாக இவன் நல்லா வரணுங்கிறதுக்காக இவனுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்து இவனுக்கு பரிந்துரைகள்லாம் செஞ்சேன். அவன் மேல அக்கறை வச்சிருந்தேன். அவனும் அதே மாதிரி என் மேல ரொம்ப அக்கறை வச்சு எங்க குடும்பத்தாருக்கு எல்லாமே செஞ்சான். கிட்டத்தட்ட வீட்டுல வந்து என்னோட தம்பி எப்படி இருப்பானோ அது மாதிரி எல்லா வேலையும் செய்வான். வீட்டு வேலைகள், என்ன காய்கறி வாங்கி தர்றது, பலசரக்கு கடையில போறது, என்னென்ன வேலை செய்யணுமோ சொன்னா போத உடனே செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தோம். இப்படி இருக்கிற பையனை எங்க வீட்டுல ஒரு ஆளாவே ஆயிட்டான். எனக்கு 3 தங்கச்சிங்க. இந்த 3 தங்கச்சியும் படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்கள ஆளாக்கணும்னு என்னுடைய தலையில எனக்கு ஒரு பாரமாகவே இருந்தது. ஏன்னா அப்பா அம்மா வயதானவங்க. எல்லா பொறுப்பையும் நான் தான் எடுத்து எல்லாமே செஞ்சேன். கிட்டத்தட்ட அதுல சக்சஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. இப்ப இந்த சூழல்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். இப்ப டிப்ரெஷனுக்கான காரணம் ஸ்ட்ரெயிட்டா நான் சொல்லிடுறேன் சார். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதுதான் பிரச்சனை. அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அது 30 வயசுல ஆயிடுச்சு சார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு என் பேர் தான் வச்சிருக்கான். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை உண்டாச்சுன்னா என் பேர் தான் வைக்கணும்னு சொல்றான். இப்ப எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு ஒன்ன அவனால தாங்க முடியல. அவனுக்கு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு எந்த ஈடுபாடும் இல்லை, வீட்டுல இருந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான். அவன் வீட்டுல யார் கூடயும் பேச மாட்டேங்கிறான், கலகலன்னு பேச மாட்டான், ஆபீஸ்ல ஒழுங்கா வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான், ஏனோ தானோன்னு இருக்கான். எனக்கு ரொம்ப கவலைக்கு இடமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து எல்லா தங்கச்சிகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு, நானும் கிட்டத்தட்ட 37வது 38வது வயசுல நான் கல்யாணம் முடிச்சேன். ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு 41 வயசுக்காரர் வந்தாரு. அவரை நான் கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆயிட்டேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன். அவர் மெட்ராஸ்ல வேலை பார்க்குறேன். நான் மெட்ராஸ்ல இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க முதல் இருந்தது வேற ஒரு ஊர், ஒரு முனிசிபாலிட்டி ஸ்டேட்டஸ்ல உள்ள ஒரு ஊர்ல இருந்தோம் நாங்க. அப்பதான் இந்த பையன் பழக்கம், எல்லாமே பழக்கம். ஆனா எனக்கும் அவனுக்கும் எந்த வகையான தப்பான பழக்க வழக்கங்கள் இல்லை. அவனுக்கு நான் எல்லாமாகவும் இருந்திருக்கேன். அக்காவாக, அம்மாவாக, குருவாக, எல்லாமாகவும் இருந்திருக்கேன். என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அவன் பங்கேற்றிருக்கான். அவனும் வீட்டுல ஒரு ஆளாவே இருந்திருக்கான். எனக்கும் அவனுக்குள்ள ஒரு அந்யூன்யமான ஒரு புரிதல் உண்டு. ஆனா அது வந்து வெளிப்படையா சொல்லுனா அது காதலா, காமமா, அது என்னன்னு என்னால சொல்ல தெரியல. ஆனா எந்த வகையான தப்பு எதுவுமே இது வரைக்கும் நடந்ததில்லை. அவனும் என்னை தொட்டதில்லை, நானும் அவனை தொட்டதில்லை. ஆனா எங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யமான ஒரு உறவு உண்டு, பிரிக்க முடியாத ஒரு உறவு உண்டு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். இதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் ஒரு வகையாக மெச்சூரிட்டி இருக்கிறதுனால மீண்டுட்டேன், அவனால முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு நண்பர் மூலமாக தான் உங்களுடைய அட்ரஸ், போன் நம்பர் கிடைச்சது. ஏற்கனவே இதே போல ஒரு கேஸ் நீங்க பார்த்ததாக அவங்க சொன்னாங்க. அதனால நேர்ல பார்க்க வந்துடும். இதுதான் கேஸ். அந்த பையன் பேசவே இல்லை. இவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அவனை பார்க்கிறேன், சோகம் குடிக்கொண்டிருக்கு முகத்துல, அப்படியே கேட்கான். ஆனா நினைவுகள் அழியாமல் கிடக்குது. எந்த வகையிலையும் அவனுக்குள்ள அந்த பசுமையான நினைவுகள் இருக்கு பாருங்க. அந்த பள்ளிக்கூட பருவத்துல அந்த டீச்சருக்கும் அவனுக்குமான உறவு இருக்கு பாருங்க, அது ஒரு அழியாத கோலங்களாகவே இருக்கு. அதுலேருந்து அவனால விடுபடவே முடியல இன்னைக்கு வரைக்கும். இந்த இடத்துல ஹோமியோபதி இதை விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இது என்னவாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். இது மேற்றம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆன ரிலேஷன்ஷிப் எல்லாமே, அதாவது சமூகத்துல அங்கீகரிக்கப்படாத ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த நேற்றமோர் கேட்டகரிக்குள்ளதாக அலர்ஜன் காம்பவுண்ட் வந்துடும். அதுல இந்த லவ் டிஸ்அப்பாயின்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல முக்கியமானது நேற்றம். அந்த நேற்றம்ங்கிறது 1-to-1 ரிலேஷன்ஷிப், நியூராட்டிக்ங்கிறது ஒரு வகையான ஏமாற்றம்.
நான் உயிருக்கு உயிராக நேசித்த என்னுடைய ஆசிரியை, நான் விரும்பின ஆசிரியை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவன் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கான். தன்னோட பொண்ணு கூட டீச்சரோட பேர் வச்சிருக்கான். ஆனா கல்யாணம் முடிச்சோன்ன எப்படி மாறிட்டான் பார்த்தீங்களா? அவனால தாங்க முடியும். தன்னுடைய காதல், தன்னுடைய எல்லாவுமாக இருந்த ஒன்று என்னிடமிருந்து கைவிடப்பட்டு விட்டது, ஏமாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு அவன் ஃபீல் பண்றதை அவன் முகத்துல அப்படி தெரியுது. நேற்றம் ஒரு 6 கொடுத்தேன், இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் வந்தது. அடுத்து ஒரு 15 days கழிச்சு 30 கொடுத்தேன். அப்புறம் 30யும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்புறம் 1 month கழிச்சு 200 2 டோஸ் 15 days ஒன்ஸ் எடுக்க சொன்னேன். 2 monthsல பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா 2 monthsல நல்ல மாற்றங்கள் வந்து இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த டீச்சருக்கு குழந்தை பிறந்துச்சா, அந்த குழந்தைக்கு இந்த பையனோட பேர் வச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவன் நல்லா ஆயிட்டான். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த அழியாத கோலங்கள் இன்றைக்கும் அழியாமல் தான் இருக்கு. ஆனா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இந்த வேலையை அற்புதமாக செய்து இந்த ஹோமியோபதி. அடுத்த கேஸ், இது ஒரு லவ் கேஸ் தான். 2 பேர் காதல் கொள்றாங்க. 2 பேர் வேற ஜாதி. ஒருத்தவங்க உயர்ந்த ஜாதி, இன்னொருத்தவங்க தாழ்ந்த ஜாதி. ஒரு கிராமம். 2 பேரும் கல்யாணம் முடிப்பதற்காக ஏற்பாடு பண்றாங்க. அதே போல ஊரை விட்டு ஊரு போய் கல்யாணம் முடிச்சிடுறாங்க. சுத்தி ஆளுக வந்து பிடிச்சி இவங்களை தூக்கிட்டு வந்து ஊருக்கு நடுவுல மரத்துல கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன சொல்லிடுறாங்கன்னா, பெண் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதிங்கிறதுனால இன்னும் ஓவரா அடிச்சாலோ பிரச்சனை வந்துச்சுன்னா ஜாதி கலவரம் வந்துடும். அப்புறம் கேஸு அது இதெல்லாம் ஆயிரும், வன்கொடுமை சட்டங்கள் வந்துடும். அதனால அந்த பொண்ணை அவுத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவுத்து விட்டுறாங்க. இதுக்கு காரணமாக 2 பேர் இருக்காங்க. அந்த ஊர்ல அந்த பையனோட ஜாதியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஜாதி கலவரங்கள் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியாரு, அவர் வந்து அட்வைஸ் பண்ணதுனால இந்த 2 பேரோட பேச்சு கேட்டு அந்த பொண்ணை மட்டும் அவுத்து விட்டுறாங்க. இந்த பையனை அடின்னு அடிக்கிறான். அந்த அடியை தாங்க முடியாம அவன் மயக்கம் போட்டு விழுகிறான். அப்புறம் இவனை கொண்டுடலான்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்புறம் ஊர் மக்கள் வந்து இவனை எடுத்து தூக்கி வேற இடத்துல தூக்கி வீசிடுறாங்க. இவன் பொழைச்சு தப்பிச்சு அந்த ஊர்லயே இல்லாம வெளியூர்ல வாழ வேண்டிய ஒரு சூழல் வருது. அவங்க அப்பா அம்மாவே பார்க்க முடியல. அவங்க அப்பா அம்மா அந்த ஊர்ல இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க வேற போட்ஸே தெரியல இந்த பையனுக்கு. இவனும் கேட்டு விசாரிச்சு பார்க்கறான். யாருக்கும் எந்த குழுவும் தர மாட்டுறாங்க. அவங்க அப்பா அப்பா யாருக்கும் இந்த பையனுடைய அட்ரஸை சொல்ல வேண்டாம், இந்த பையனுக்கு நாங்க இருக்கிற இடத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இந்த பையனாலையும் கண்டுபிடிக்க முடியாம ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்படுறான். ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் அந்த ஒரு ஊர்ல இருக்கிறதாக பின்னாடி தெரிய வருது. அப்படி தெரிய வர்றதுனால அம்மாவை போய் பார்க்கறான். அம்மா அப்பாவும் நீ என்னை வந்து பார்க்காத, எங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களே பார்க்க முடியாம இருக்கணும். இப்ப வந்து டிரைவரா இருக்கான். அவனுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டபோது இந்த ஊர்ல இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்துருச்சு. எப்ப இருந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்? என்னைய ஊர்ல அடிச்சு என்னை அசிங்கப்படுத்தி என்னை தூக்கி வீசினாங்க. அந்த கேவலத்துல இருந்துதான் அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் இப்படி நடந்தது. ரொம்ப மன வருத்தம். என்ன வருத்தம்? திருப்பி அவங்களை அடிக்க முடியலையே, என்னை அசிங்கப்படுத்திட்டானுங்க. அந்த அசிங்கத்துல இருந்து என்னால மேல முடியல. அவங்களை ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படிங்கிறது தான். ஒண்ணுமே செய்ய முடியல. ஒருத்தனையாவது அடிக்க முடியல. அதுதான் எனக்கு மன வருத்தம். எப்படியாவது ஒருத்தனையாவது அடிச்சிருந்தா கூட நான் ஆறுதல் அடைஞ்சிருப்பேன். ஒருத்தனை கூட அடிக்க முடியலையேன்னு எனக்கு மன வருத்தம். இதுதான் என்னை ரொம்ப பாதிச்சது. அப்படின்னு கம்போசிட்டிவ் ஃபேமிலியில இச்சினீசியா கொடுத்து, கம்போசிட்டிவ்ங்கிறது இந்த இன்ஜூரி அடித்தல், அடிக்கிறது, பீட்டிங், ஸ்ட்ரைக்கிங், அடிக்கிறது, இன்ஜூரி. நம்ம ஆர்னிகா ஃபேமிலி இருக்கு பாருங்க, அது காயம், ஹட், உள்காயம், வெளிக்காயம், மனக்காயம், எல்லாமே இன்சல்ட். ஃபேமிலி மாதிரி இதுல வந்து என்னன்னா இந்த அடிங்கிறது ரொம்ப முக்கியமானது, இன்ஜுரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கம்போசிட்டிவ் இச்சினீஷியா கொடுத்து ரொம்ப நாளாச்சு. ஃபர்ஸ்ட் 6 கொடுத்தேன், அக்ரவேஷன் ஆயிடுச்சு. பட் இச்சினீஷியா 3x வாங்குறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. 15 நாள் கழிச்சு தான் வந்தது. 15 நாளும் அக்ரவேஷன். அந்த பையன் 15 நாள் கழிச்சு 3x போட்டோன்னு தான் அக்ரவேஷன் குறைய ஆரம்பிச்சு. குறைஞ்சு அப்படியே படிப்படியா சரியாகி கம்ப்ளீட்டா நல்லா. அதுக்கப்புறம் நான் மருந்தே கொடுக்கல. இச்சினீஷியா 3x கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்கவே இல்லை.
முதல் 6 கொடுத்தேன், அக்ரவேஷன் ஆச்சு. எனக்கு மருந்து கிடைக்கிறதுக்கு 15 நாள் ஆச்சு. 15 நாள் கழிச்சு இச்சினிஷியா 3x கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாச்சு. இந்த என்னை காயப்படுத்திட்டாங்க, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க, என்னை அடிச்சு அவனை திருப்பி அடிக்க முடியாம, இந்த திருப்பி அடிக்க முடியல, என்ன கையில் ஆகத்தனம் ஒருத்தனையாவது அடிச்சிருந்தா சரியா இருக்கும். இதான் இந்த சிம்பிளிட்டிக். அத தன்னால முடியல அப்படிங்கிற இடம். நான் அவனை எப்படியாவது அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அது வேற மமையாசம். இது என்னால ஒண்ணுமே முடியல, திருப்பி ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படிங்கிறது தான். அதான் இந்த சிம்பிளிட்டிக். ஹோப்லெஸ்னஸ். அது இல்லாம அம்மா அப்பா உறவுகள் எதுவுமே இல்லாம வெளியே போகணும். இதெல்லாம் சேர்ந்து அவர் கொடுத்தது வந்து சின்ன விஷயம். அவர் இங்க வந்து என்னை அடிச்சது வந்து ஒரு அருவருப்பாக அவமானமாக அப்படிலாம் அவங்க பார்க்கல. ஏன்னா அவங்க தாழ்ந்த ஜாதியாக அவர் இல்லை, அந்த ஊர்ல உயர்ந்த ஜாதியாக தான் இருக்காரு. இந்த அடிச்ச அவமானத்தை திருப்பி பதில் கொடுக்க முடியும், இல்லைன்னா அது லெப்பர்மியாசமா இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது லெப்பர்மியாசம் இல்லை, தன்னால முடியலேங்கிற அந்த முடியாத தன்மை தான் இந்த சிம்பிளிட்டிக்காக எடுத்து சினிஷா இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்களா அந்த சூழல் பாருங்க. இவர் விரும்பினது ஊர் மக்கள் வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல், இவங்களை எடுத்துட்டு வந்து அடிச்சு அந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி மனப்பக்குவத்துல இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இவருக்குள்ள ஒரு அழியாத கோலத்தை உண்டாக்கி, அது உடல் ரீதியாக பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கு, மன ரீதியான பெரிய காயத்தை உண்டாக்கி. இந்த காயத்தை, இந்த அழியாத கோலத்தை எப்படி, அது சோகமான அழியாத கோலம். கோலம்னாவே ஒரு குதூகலத்தை தான் சொல்லுவது வழக்கம், ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை சொல்லுவதற்கு தான் இந்த கோலங்களை சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை, இது சோகத்தையும் சொல்லும். அதை போக்குறதுக்கு ஒரு வல்லமையாக ஹோமியோபதி இருக்கு. இந்த அழியாத கோலத்தை அற்புதமாக இச்சினிஷியா சரி பண்ணி. இன்னொரு கேஸ், இவர் வந்து வீசிங் ப்ராப்ளத்துக்காக வராரு. இவர் வந்து என்னங்க உங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். சார் வீசிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மொடாலிட்டி கேட்கிறேன். ஓப்பன் ஏர் போனா அதிகமா இருக்கு, நல்ல குளிர்ந்த காற்று பட்டுச்சுனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் இந்த சில் கிளைமேட்டு அதெல்லாம் வந்து ஒத்துக்கல. ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்ச பொருட்களை எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் சிக்கலாகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இது எப்ப வந்துச்சு என்னன்னா, சின்ன வயசுல வந்தது சார். அப்புறம் ரொம்ப வருஷம் வரல, ஒரு 20-25 வருஷமா வரல. அதுக்கப்புறம் திருப்பி இப்ப வந்திருக்கு. எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இயரை சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு. சார் என்னுடைய ஆறுயிர் நண்பர், பிரிக்க முடியாத நண்பர், அவனோட மரணம் தான் என்னைய ரொம்ப பாதிச்சது. என்ன பண்ண சார், அவன் ஒரு மெரைன் இன்ஜினியர். அவனும் நானும் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. அவன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவன் 6 மாசம் இந்தியாவில இருந்தாலும் அவன் கூட தான் இருக்கணும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு பயங்கரமான திக் ஃப்ரெண்ட். நான் ஒரு மேரேஜுக்காக என்னோட சொந்த மேரேஜ், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோட மேரேஜுங்கிறதுனால அங்க போயிட்டேன். இவன் நண்பர்களோட என்ன பண்ணியிருக்கான், கிராமத்துக்கு போயிருக்கான். அங்க போய் கிணத்துல குளிச்சு விளையாடி இருக்காங்க. இவன் மெரைன் இன்ஜினியர், நல்லா நீச்சல் தெரியும். மேல இருந்து குளிச்சிருக்கான், கீழே போய் தலையில பட்டு இதை பாறை இடிச்சிருச்சு போல, ஸ்பாட்ல போட்டு. இது கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இந்த லாஸை என்னால தாங்கவே முடியல, ரொம்ப மன வேதனை. இந்த வேதனையிலிருந்து என்னால மீளவே முடியல. என்னென்னவோ ஆறுதல்கள் என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, நானும் மீண்டும் பார்த்தேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன். வெளி உலகத்துல வேணா நான் மீள முடியுதே தவிர, அக உலகத்துல அவன் கூட இருந்து வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது பெரும் லாஸா இருக்கு. அந்த லாஸ, அந்த அழியாத கோலத்தை என்னால தாங்கவே முடியும். இந்த லாஸுங்கிற அழியாத கோலம் என்னால தாங்கவே முடியும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இதான் மெக்னீசியம் பாஸ். மெக்னீசியம்ங்கிறது லாஸ், பாஸ்ங்கிறது நண்பர், பிரதர், இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இப்போ மெக்னீசியம் பாஸ் தான் கொடுத்தேன். மெக்னீசியம் பாஸ் 6 கிட்டத்தட்ட ஒரு 8 டோஸ் கொடுத்துருப்பேன். ஒரு பீரியட் ஆஃப் 6 மந்த்ல நல்லா கம்ப்ளீட்டா சரியாகி, நல்லா இந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் சரியாச்சு. எல்லாவற்றையும் சரி பண்ண நமக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. புள்ளியை வைத்தவன் யார், கோடு போட்டவன் யார்? அதே போல கோடு போட்டவன் புள்ளியை வைத்தவனை திட்டுகிறான், புள்ளி வைத்தவன் கோடு வரைந்தவனை திட்டுகிறான், குறை சொல்கிறான். ஆனால் எது உண்மை என்று நமக்கு தெரியல. கோடும் உண்மைதான், புள்ளியும் உண்மைதான். இந்த முழு கோலத்தையும் வரைந்தது யாருன்னா அந்த தனி நபர் தான். அந்த தனி நபர்னுடைய இமேஜினேஷன் தான் எல்லாவற்றுக்குமான காரணம். அந்த பெர்செப்ஷன் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் காரணம். அது சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதுல இருந்து விடுபடுறதா ரொம்ப கஷ்டம்.
இந்த கோலங்கள், அழியாத கோலங்கள் இருந்து விடுபடுவதற்கு அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்வது போகுது. தேங்க்யூ சார். இந்த சொன்னீங்க சார், ஏன்னா கொஞ்சம் இதா இருந்தாலும் ரிவெஞ்சுன்னு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் சார். ரிவெஞ்சுங்கிறது இருக்கு, அந்த பையனுக்கு இருக்கு, ஆனா அது முடியாம இருக்கு. சிஃபிலிட்டிக்னா என்ன அர்த்தம்னா, ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணமும் இருக்கும், அது முடியாத எண்ணமும் இருக்கும். அந்த ஹோப் போயிடும். நம்மளால முடியலையேங்கிற அந்த நிலையை விட்டுருவாங்க. என்னால செய்ய முடியலையே, என்னால பண்ண முடியலையே அப்படிங்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமானது. அது சிம்பிளிட்டிக் தான். ஒண்ணு அவன் இருக்கணும், நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெட்டுறதும் சிம்பிளிட்டிக் தான். ஒண்ணு இருக்கணும், நான் இருக்கணும், ஆனா முடியலையே சார், நான் எவ்வளவு ட்ரை பண்ணி முடியலையே, அவ்வளவுதான், என்னால செய்ய முடியலையே, அவனை வெட்ட முடியலையே, குத்த முடியலையே, அடிக்க முடியலையே அப்படின்னு சொல்றதும் சிம்பிளிட்டிக். ரிவெஞ்ச் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவனுக்கு அதெல்லாம் இருந்திருக்கு, ஆனா முடியாம போயிடுது. ரிவெஞ்சுங்கிறதே ஒரு வகையான சிம்பிளிட்டிக் ஆட்டிடியூட் தான். அது எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது பார்க்கணும். இப்ப ரிவேஞ்சுங்கிற மொழி எடுத்துக்குவோம். ரிவேஞ்சுங்கிற மொழி வெறும் மொழி அல்ல, அதுல உணர்வு இருக்கு, அதுல ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷன் இவனை வெட்டாம நான் விட மாட்டேன், தொடர்ந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன் சார், இவனை வெட்டாம விட மாட்டேன். அது ஸ்டோரி. நான் இவ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவா, கிளவரா எவிடன்ஸ் இல்லாம காலி பண்ணுவேன். இது சைக்காட்டிக் வெட்டு. சிவிலிட்டிக்கு என்ன, ஒண்ணு அவன் இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும் சார். அவனை வெட்டவே முடியாம போயிடுச்சு சார், என்னால அதுக்கான எந்த இதுவும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது சிம்பிளிட்டிக் தான். அதே மாதிரி அவனை வெட்டியே ஆவேன்னு சொல்லிட்டு அதே தொழிலாக வெட்டாம இருப்பதும் சிம்பிளிட்டிக் தான். அதனால இந்த ரியாக்ஷன் பேட்டர்ன் தான் ரொம்ப முக்கியம். இப்ப ரிங் வார்ம்னா என்ன இருக்கும், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாரு வெட்டுறதுக்கு, அப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் அப்படியே ஆறப்பட்டுருவாரு, அப்புறம் திருப்பி வெட்ட போவாரு. இது லைஸ் பிட்வீன் சோரா அண்ட் சைக்கோட்டிக். இது ரிங்வார்ம் பியாஸ். அப்ப எல்லா மொழியிலும் ரியாக்ஷன் பேட்டர்ன் இருக்கு, எல்லா மொழியிலும் மியாசம் இருக்கு, எல்லா மொழியிலும் சென்சேஷன் இருக்கு. ஆனா எல்லா மொழியும் சென்சேஷன் அல்ல, அது குவாலிஃபை ஆகும் போதெல்லாம் சென்சேஷனா மாறிடும். குவாலிஃபை ஆகணும், ஒரு லாங்குவேஜ் குவாலிஃபை ஆனாதான் அது சென்சேஷனாக மாறும் சார். அந்த குவாலிஃபை ஆகுறதுன்னா சார் எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம் சார், என்ன இருக்கணும் சார்? இப்ப அவர் நான் அடிக்க முடியலையேன்னு சொல்றாரு, திருப்பி அடிக்க முடியலையேன்றாரு. வெறும் அடிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணாது. அடிக்கிறது அப்படிங்கிறது, நான் அடிக்க முடியலேன்னு சொல்லும் போது அது கூட இவர் அட்டாச் ஆயிடுறாரு. அப்ப இவர் தன்னுடைய அந்த உணர்வு தளத்தை அந்த அடித்தல்ங்கிற செயல்பாடுடன் இணைக்கிறார். இணைக்கும் போது அது குவாலிஃபை ஆகும். வெறும் அடித்தல்ங்கிறது ஒரு வெறும் மொழி தான், அதை குவாலிஃபை பண்றது இவர் மூலமாக நடக்குது. அப்படி நடக்கும் போதுதான் அது சென்சேஷனாக மலருது. அதுக்கு ஐங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது, உணர்வுங்கிற அந்தஸ்து கிடைக்குது, அதனுடைய ரியாக்ஷன் ஆனா மயாசமும் வருது. ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு எமோஷனை வச்சு அந்த ரியாக்ஷன்ல இவ்வளவு நுணுக்கம் கவனிக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, ஆக்சுவலா சார், எக்னீசியாங்கிறது இந்த ரத்தத்துல இது இருக்கு, அதை வெளியில தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கறதா படிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு உணர்வுகள் இருக்கு எக்னீசியாலங்கிறது இன்னைக்குதான் தெரியுது. ஆமா சார். இதுல இன்னொரு முக்கியம் என்னன்னா சார், இன்னொரு கேஸ், ஒருத்தனுக்கு தலையில வெட்டிடுறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல, ஒரு பேச்சும் இல்லை, எதுவுமே இல்லை, இப்படி கையை இப்படி வச்சுட்டு இருந்தா இவ்வளவுதான் சொல்றாரு. அவங்க பொண்ணுகிட்ட என்ன இப்படி சொல்றாருன்னா, என்னை வெட்டிட்டு அவனை ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அவ்வளவுதான் சார் இந்த கேஸ். நான் இச்சினிஷியா தான் கொடுத்தேன். வெட்டு அப்படிங்கிற இன்ஜுரி கம்போசிட் கம்ப்ளீட்டா பேரலிசிஸ் ஆன கேஸ், பேச்சு வரல, இச்சினிஷியா தான் மருந்து கொடுத்தேன், 6ல தான் கொடுத்தேன். ஒரு 3 டோஸ் அவர் பேச்சு வந்துருச்சு, கை வந்துருச்சு, காலு வந்துருச்சு, இப்போதைக்கு நல்லா இருக்காரு. நம்ம ஒரு ஹோமியோபதி டாக்டரோடைய அண்ணன். ஆனா ஒரு வார்த்தை கூட அவர் பேசல, கையை எப்படி வச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான். இப்படின்னாரு. அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், என்ன சொல்றாருன்னா, அடிச்சவன ஒண்ணும் செய்ய முடியலையேன்னு சொன்னாரு. இங்க பேரலிசிஸ். இந்த நான் சொன்ன கேஸ்ல ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின்னுக்கும் வேலை செய்யும் இச்சினிஷியா, இதுக்கும் வேலை செய்ய உணர்வு தளம் முக்கியம். சார், இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப அழகான ஒரு இடம் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க ஜெயக்குமார் அவர்களுடைய கொஸ்டின் மூலமா, நல்லா இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லுங்க. சென்சேஷன் அப்படின்னு சார் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சென்சேஷன் எப்படி குவாலிஃபை ஆகும்னு அவர் கேக்குறப்ப சார் அழகா அதை முடிச்ச அவிழ்த்து விடுறாங்க பாருங்க.
இந்த இடத்துல குவாலிஃபை ஆகி ரெண்டும் கனெக்ட் ஆகி மைண்ட் அண்ட் பாடி கனெக்ட் ஆகி அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து எந்த மயாஸ்ல கொண்டு இணைக்குதுங்கிறத அவர் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணார். இந்த இடம் ஹோமியோபதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தேங்க்யூ.